வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலமானார். சினிமாவை நேசிக்கிற எல்லோராலையும் விரும்பப்படுறவர் தான் கேப்டன் விஜயகாந்த். விஜயகாந்த் சார இவங்களுக்கு தான் பிடிக்கும், இவங்களுக்கு தான் பிடிக்கும்லாம் எல்லோருக்குமே பிடிக்கும். விஜயகாந்த் சாரால எனக்கு உதவி கிடைச்சிச்சுங்க, அதனால பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அவருடைய அந்த குணமே எல்லாருக்கும் பிடிக்கிற வகையில இருந்து. விஜயகாந்த் சாரை பத்தி யோசிக்கும் போது நான் என்னுடைய பாலியங்களையும் சேர்த்துதான் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 80கள்ல ராஜாங்கம் பண்ணிய கலைஞர்கள்ல விஜயகாந்த் சார் மிக மிக முக்கியமானவர். ஒரு யாருமே இல்லாம சினிமா துறைக்கு வந்து வெற்றி கொடி நாட்டியவர்கள்ல விஜயகாந்த் சார் ஒருத்தர். யாருமே இல்லாம சினிமா துறைக்கு வந்த போதும் கூட ஒட்டுமொத்த சினிமா துறையையும் தன்னுடைய ஆளுமை திறனால கைக்குள்ளர வச்சிருந்தவர். அப்படி கையில வச்சிருந்த அந்த சினிமா துறைய நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிற முறையில சினிமாவையே அப்படியே ஒசத்தி அந்த நிர்வாக கட்டமைப்பை ஒழுங்குபடுத்தியதுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஈடு இணையா யாருமே சொல்ல முடியாது. கேப்டன் விஜயகாந்தனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, மதுரையை சேர்ந்த விஜயராஜ் அப்படிங்கிற ஒரு இளைஞன், துருதுருப்பான சுறுசுறுப்பு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். அவர்கிட்ட இருக்கிற வேகம், அந்த அவருடைய கண்ணுல இருக்கிற ஒரு அனல், இதெல்லாமே டேய் விஜி நீ சினிமாவில நடிச்சினாக்கா பெரியாள் ஆயிடுவடான்னு சுத்தி இருக்கிற நண்பர்கள் எல்லாம் சொல்ல, அப்படி ஒரு சினிமா ஆசையை விதைத்து கொண்டு மற்றவர்கள் சொல்ல சொல்ல விதைச்சுக்கிட்டு அதன் மூலமா சினிமா துறைக்கு வந்தவர் தான் விஜயகாந்த். விஜயகாந்த்ங்கிறவர் விஜயராஜ் அப்படின்றவரா பிறந்து வளர்ந்து அந்த மதுரையில இருக்கும்போது அவர் சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லாதவர். பெரிய ரைஸ் மில் அவங்களுக்கு உண்டு. ஆண்டாள் அழகர் அவங்க அம்மா பேரும் அப்பா பேரும். அவங்க அப்பா மேலையும் அம்மா மேலையும் வச்சிருந்த மரியாதையின் காரணமா தான் அவருடைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கா இருக்கட்டும், பின்னாடி அவர் கல்லூரி தொடங்கி ஏழை எளிய மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்துல கல்வி செலுத்துற இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அதுக்காக தன்னுடைய அம்மா பேரையும் அப்பா பேரையும் ஆண்டாள் அழகர்னு வச்சிட்டு இருக்கிறது எல்லாமே பார்க்க வேண்டியது. மதுரையில இருக்கிற விஜயராஜ் கூட இந்த கேப்டன் விஜயகாந்த் மாதிரி தான் நிறைய உதவிகள் செய்துகிட்டே இருந்தவர் தான். அவருடைய மதுரையில இருக்கிற அந்த நண்பர்கள், அவங்க ஏரியாவில் இருக்கிற மக்கள் அன்னிலிருந்தே விஜயகாந்துக்கு இந்த உதவி செய்யற குணம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தங்களுக்கு உதவி செய்யறதுக்கு காரண காரியங்கள் அதை பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அதுக்கு நமக்கு சம்பள உயர்வு கிடைச்சிடாதா, மார்க்கெட் வேல்யூ கூடிடாதா, அரசியல்ல ஆதாயம் கண்டுபிடிச்சிருவோமே கிடைச்சிடாதா அப்படின்ட்டுலாம் நினைச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்துல விஜயகாந்த் அவர்கள் மதுரையில நடிகரா ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அவர் எல்லாருக்கும் உதவி செய்யறதையே குணமா வச்சிருந்தார். அது அவருடைய இயல்பு, அவருடைய கேரக்டர். விஜயகாந்த் அவர்களை போல ஒருத்தரை பார்க்கவே முடியாதுன்னு நான் பேட்டி எடுத்த வடிவுக்கரசி அம்மா அவ்வளவு நெகிழ்ந்து சொன்னாங்க. விஜயகாந்த் சார் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு S.A. சந்திரசேகரன் சார் தன்னுடைய ஆரம்ப கட்ட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அடித்தளமிட்டவர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு தளபதினு கொண்டாடிட்டு இருக்கிற பெரிய வசூல் சக்கரவர்த்தியா இருக்கிற விஜய் அவர்களுக்கு விஜயனுடைய அப்பாவுக்காகவும் விஜயனுடைய வளர்ச்சிக்காகவும் பெரிய மனசு பண்ணி விஜயகாந்த் சம்பளமே வாங்காம நடித்து கொடுத்த கதைகளும், அந்த படத்துல கௌரவ வேடத்துல விஜயகாந்த் நடித்து விஜயனுடைய வளர்ச்சிக்கு வித்துட்டதையும் நாம மறக்கவே முடியாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் உயரத்துல இருக்கார். ஆனா அந்த விஜய் அவர்களை சின்ன பையனா தூக்கி கொஞ்சிய முக்கியமான நடிகர்கள்ல விஜயகாந்த் ஒருத்தர். அவருடைய படங்கள்ல விஜயகாந்துக்கு அந்த சின்ன பையனா நடிக்கிற கேரக்டர்ல விஜய் தான் நடிச்சிருப்பார். விஜயகாந்த் அவர்கள் சென்னையில வடபழனி, கோடம்பாக்கம், ரங்கராஜபுரம், வலசரவாக்கம், விருகம்பாக்கம், இப்படி அந்த சென்னை ஸ்டூடியோ மையம் கொண்டிருக்கிற அந்த கோடம்பாக்கத்தினுடைய கதவுகளை தட்டாத இடம் கிடையாது, ஏறாத ஸ்டூடியோ கிடையாது. எல்லா இடங்களையும் விஜயகாந்துக்கு கொடுக்கப்பட்டது அவமானங்கள் தான். இவன்லாம் ஒரு நடிகன் இந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்துட்டான்னு விஜயகாந்துக்கு முன்னாடியே பேசி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவங்க எத்தனையோ இந்த பேர் இன்னைக்கும் திரையுலகத்துல இருக்காங்க. அந்த கம்பெனி பெரிய கம்பெனியா பேர் விட்டுருக்கு. ஆனா அத்தனை அவமானங்களையும் செஞ்சுக்கிட்டு அந்த புல்லட் வண்டியில விஜயகாந்த்
பறக்காத இடம் கிடையாது, போகாத இடம் கிடையாது. படபட படபட படபடன்னு விஜயகாந்த் அவர்கள் அப்படி எல்லா இடங்களையும் போய் வாய்ப்பு கேட்கறத நிறுத்தவே இல்லை. அத்தனை அவமானங்களையும் சந்திச்சுட்டு இருந்தாலும் கூட எதையுமே ஒரு பொருட்டா எடுத்துக்காம சான்ஸ் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருந்த விஜயகாந்துக்கு தூரத்து இடி முழக்கம் மாதிரியான படம், கே விஜயன் சார் மாதிரியான அற்புதமான டைரக்டர் மூலமாலாம் அவர் திரையுலகுக்கு நடிச்சு கொடுத்து எல்லாமே பண்ணின பிற்பாடு விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு ஒரு பெரிய கேட்டு ஒண்ணு திறக்கப்பட்டது எஸ் ஏ சந்திரசேகரால. எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுடைய வாழ்க்கையில மிக முக்கிய திருப்பு முனையாக விஜயகாந்த் அமைஞ்சார். அந்த படம் தான் சட்டம் ஒரு இருட்டறை. நான் 7ஆவதோ 8ஆவதோ படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சட்டம் ஒரு இருட்டறை படம் ஹிட்டானுச்சு, வெற்றி படமா அமைஞ்சது. நான் சென்னைக்கு எங்க அத்தை வீட்டுக்கு வந்திருக்கும் போது சுவாமி சங்கரதாஸ் கலையரங்கம் அப்படின்னு நடிகர் சங்கத்துல இருக்கிற அந்த கட்டடத்துல சட்டம் ஒரு இருட்டறை படத்தினுடைய 101வது நாள் விழா நடந்தது. அந்த 101வது நாள் விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா பாக்யராஜ் சார் கலந்துக்கிட்டு எல்லாருக்கும் கேடயம் வழங்கி பரிசுகள் வழங்கி அன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை பாராட்டி பேசினார். அதை எனக்கு இன்னமும் நான் நேரா பார்த்தேன், எனக்கு கண்கூட ஞாபகம் இருக்கு. அதே விஜயகாந்தை நான் காரைக்குடியில படிச்சுட்டு இருக்கும்போது பாண்டியன் அப்படிங்கிற தேட்டர்ல அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற படத்துல அந்த என்னுடைய விழாவுக்கு ஆர் சுந்தரராஜனோட இன்னும் பல கலைஞர்களோட விஜயகாந்த் அவர்கள் வந்ததையும் நான் அன்னைக்கும் நேரடியா பார்த்தேன். அன்னைக்கு சட்டம் ஒரு இருட்டறை சமயத்துல விஜயகாந்த் சார்ட்ட நான் சின்ன பையனா ட்ரௌசர் போட்டுட்டு அவர்கிட்ட பேசுனதும் சரி, என்னுடைய காரைக்குடியில பள்ளி பருவத்துல நான் விஜயகாந்த் சார பாண்டியன் தேட்டரை சந்திச்சு ஒரு 4 நிமிஷம் பேசுனதும் சரி, விஜயகாந்த்ங்கிறவர் தன்னுடைய திரையுலகத்துல விஸ்தீரணமான ஒரு பங்கை செய்திருந்தார், ஒரு வளர்ச்சியை அடைஞ்சார். ஆனா அவருடைய மனசு மட்டும் அப்படியே அதே எளிமையோட தான் இருக்கு. அதுதான் விஜயகாந்த் சார்.